பிடிச்சா ஒருத்தன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. 20 லிட்டர் கறக்குது மாடு. சுழி சுத்தம் நல்லா இருக்குது. அண்ணா எவ்வளோண்ணே மாடு? 50,000 சொல்லுது. 50,000மா? என்ன இவ்வளோ வேலை சொல்றீங்க? 50,000 சொல்லுது. 50,000மா? சுழியெல்லாம் எப்படி இருக்கு? சுழி சூப்பராக இருக்குது. சுழி சூப்பராக இருக்கு. எத்தனை ஈத்து? 3ஆம் நேற்று. 3வது ஈத்து. பல்லத்தனை பல்லு 6 பல் நினைக்கிறேன். 6 பல்லு நினைக்கிறீங்களா? எத்தனை லிட்டர் பால் கிடக்கும்? 20 லிட்டர் கறக்கு. 20 லிட்டர் கறக்குதா? பரவாயில்லையே. 20 லிட்டர்னா காலைல 10 சாயந்தரம் 10 வந்துருமா? வந்துடும். சரிண்ணா. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க விலைய. விலைக்கு பார்த்து சொல்கிறீங்க. விலையெல்லாம் பார்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐயோ 20 லிட்டரா? மடியை பார்க்கலாமா? பாருங்க. என்னண்ணே குணம் நல்ல குணமா? மாடு வதக்கிட்டே அருமையான காலம். அருமையான குணமா? சரி பார்த்து சொல்லுங்க முடிச்சுக்கலாம். பார்த்து சொல்லுங்க முடிச்சுக்கலாம். 20 ரூபா 2 ரூபா வரை. 1 ரூபா 2 ரூபாயா? அப்படிங்களா? அவ்வளோதான் குறைப்பீங்களா? அவ்வளோதான். சரி உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்க. உங்களுக்கு நம்பர் சொல்லுங்க. 98 420 58 58. ராஜா தானே? ஓகேண்ணா. ரேட்டு பார்த்து சொல்லுங்க. கடைசி அவ்வளோ 2000 கம்மி பண்ணி போட்டா அவ்வளோதான் பண்ணுங்க. 48,000. ஆமாம். 20 லிட்டர் பால். சரி போதும் அண்ணே. மனம் போட்டேண்ணே. சரிங்களா? சரி போயிட்டாங்க. ஓட்டிட்டு போகலாம். வீட்டு வந்து நேத்திக்கு 20 லிட்டரு கறக்குன்னு சொன்னா 2 லிட்டரு கூட கறக்க மாட்டேங்குது. மற்ற கறவையை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. 2 லிட்டரு கூட கறக்க மாட்டேங்குது. உன்னைய போய் 50,000க்கு வாங்கிட்டேன். வீட்டில் இருந்த நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு வாங்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலையே. ஐயோ சந்தையில் போனால் அவனுங்க இல்லாத ராமாயணம் பேசுவானுங்க. யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுனே தெரியல. சந்தையை வாங்குறது பூரா இப்படி தான் இருக்குது. தெரிஞ்சு போச்சு. சந்தைக்காரனுங்க எல்லாருமே இப்படி தான் நாட்டிக்கு போகிற போக்க பார்த்தா ஒருத்தன் சரியில்லை. அவ்வளோதான். ஏன் 50,000 நக்கிட்டு போச்சு.